என்ன மக்களே போகிற போக்க பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வியாபாரம் ஆகாது போலியே. ஏன்னா போன சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோமோ விடும்போது பயங்கரமாக வியூஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ விட்டதுக்கப்புறம் வியூஸ் என்னமோ அப்படியே அப்படியே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இந்த ஆமை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. 30,000 40,000 போன சீசன்லாம் வந்து ஒவ்வொரு ப்ரோமோக்கும் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் இருந்தது. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்புன்ற ஒன்று இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா இந்த சீசன் வியாபாரம் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு இன்னமும் இந்த சீசனை பார்க்கும்போது ஏதோ செகண்ட் சீசன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா செகண்ட் சீசன் வந்த மாதிரியும் தெரியல, அப்படி ஒரு சீசன் நடந்த மாதிரியும் தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஹிட் ஆகும்னு எனக்கு ஒரு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா போன சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒவ்வொரு ப்ரோமோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரே ஒரு நாள் தான் கால் ஷீட் கிடச்சிருக்கு போல். அதனால் அவர் வச்சு ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனால் என்ன எடுத்துருக்காங்கன்னா பார்க்க தான் தெரியும், போக தான் புரியும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுவை மட்டும் எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த சீசன் ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான். நீங்கள் விஜய் சேதுபதியோட இந்த ப்ரோமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் வந்து எல்லா ப்ரோமோவையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆளுகளை வச்சு ஷூட் பண்ணி இவர் பேசின அந்த ஒரு நாள் கால் ஷீட்டில் ஒரு ஷூட் எடுத்தாங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி இந்த சீசன் ஃபுல்லாக, அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக வந்து இந்த ரெண்டே வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் விஜய் சேதுபதியோட அந்த இன்வால்வே இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒவ்வொரு ப்ரோமோவுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு கண்டென்ட் கொடுப்பார். ஆனால் இந்த சீசனில் அந்த மாதிரி நம்ம எதுவுமே இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் போகிறது எனக்கு தெரிஞ்சு மட்டமாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விஜய் சேதுபதி வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் இருக்கும் பிக் பாஸ் வந்தோன்னே. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விஜய் சேதுபதி வராரோ இல்லையோ, நம்ம விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கும் போகிறாரா. ஸோ எல்லாரும் வந்து சாட்டர்டேக்கு இதுக்கு ஹைப்பாக வராங்களோ இல்லையோ, கண்டிப்பாக விஜய் அண்ணா என்ன பேச போகிறா அப்படின்றது ஒரு ஹைப் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இன்னமும் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் பார்வதி அக்கா இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அந்த இடத்தையே என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சீசனில் வந்து அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோலே பண்ண போகிறாங்க, எல்லாரையும் வச்சு செய்ய போகிறாங்க. ஓ இந்த சீசன் வந்து பயங்கரமாக போச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் அக்கா தான்டா. இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அஃபிஷியல் நியூஸ்லாம் வந்துருச்சு, இவங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி. போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக யாருமே இல்லை. போன சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு புரண்டாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மிச்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்த சீசன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது. ஆனால் இந்த எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கற்று வச்சுருக்காங்க. என்னென்னா சண்டை போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே ப்ரோமோவில் வருவோம், ப்ரோமோவில் வந்தால் தான் நம்மளுக்கு ரீச் கிடைக்கும். அதனால் சண்டை போட்டே ஆகணும். எந்த சீசன் வந்தாலும், அதாவது எந்த எபிசோடு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோடில் நம்ம தெரியணும்னா அதுக்கு ஒரே வழி சண்டை போடுறது மட்டும்தான். ஏன்னா அவங்க வரப்போகிறதே சண்டை போடுறதுக்காக தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரதீப் எதுக்கு வந்தார் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக மட்டும் தான் வந்தார். அந்த சீசனில் ஃபுல்லாக ஒரு பண்ண விஷயம் என்னென்னா வேலை செஞ்சாரா, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு பண்ணாரான்னு தெரியாது, ஆனால் சண்டை மட்டும் போட்டார். அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வர சீசனில் எல்லாருமே வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. அது என்னென்னா பயங்கரமாக சண்டை போட்டால் வெளியே ரீச் கிடைக்கும். அப்படி ரீச் கிடச்சிச்சின்னா பயங்கரமாக நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் வந்து இப்போல்லாம் வரவங்க பிஆர் ஒர்க்கு தான் பயங்கரமாக செட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பிஆர் ஒர்க்கு செட் பண்ணி வச்சுட்டு வந்தாலே இவங்க வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டாலே வெளியே வந்து அதுக்கான மீம்ஸை போட்டு இவங்களை வந்து தூக்கி விட்டுறாங்க. அப்படி தூக்கி விட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன்ஸ் அதிகமானோன்னே அந்த சீசன் ஃபுல்லாக இவங்க ஓடிடுறாங்க. ஸோ எல்லா சீசன்லையும் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தாங்கன்னா சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு இவங்க பிஆர் ஒர்க்கை வச்சு அதை ப்ரொமோட் பண்ணி அந்த சீசனை வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர் ஒர்க்கு ஒன்று இருந்தாலும் யார் கரெக்டாக விளாட்றாங்களோ அவங்க வின் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மட்டமான சீசனாக இருக்க போகுது, அது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஹைப்பை தட்டி விட்ரு.